நம்ம சும்மா இருந்தாலும் இந்த இன்ஸ்டாகிராம் சும்மா இருக்காது. அவ்வளோ அழகழகா ஃபுட் ரீல்ஸ் எல்லாம் இப்போ நல்லா குக் பண்ணி போடுறாங்க. அதுவும் அவங்க எடுக்கிற விதம் நமக்கு பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோன்ற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு கீ மஷ்ரூம் பெப்பர் ட்ரை ரெசிபி வந்து பார்த்துருந்தேன். சரி, மஷ்ரூம் இருந்தது, அதை ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் நானுமே ட்ரை பண்ணியிருந்தேன். 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, தேவையான அளவுக்கு மஷ்ரூமை மீடியம் பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு மெயினான மசாலா இன்க்ரீடியண்ட்டே பெப்பர் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு மிக்சியில் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கீ, அதில் 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர், உப்பு சேர்த்துட்டு நல்லா கலர் வரும் அப்படிங்கிறதுக்காக வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்குற அளவுக்கு வதக்கிட்டு தக்காளியும் ஆட் பண்ணியாச்சு. நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிவிட்டு மஷ்ரூம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வேக வச்சோம் அப்படின்னாலே போதும். நல்லா திக்காக ட்ரையாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த மசாலா பவுடரும் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை தூவிட்டோம் அப்படின்னா முடிஞ்சுது. இட்லி, தோசை, சாப்பாடுக்கு, ரசம் சாப்பாட்டுக்கு, அதுக்கப்புறம் சப்பாத்திக்கெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்றதுக்கு ஒரு மட்டன் ஃபீல் கிடச்சிது.